எனக்கு ஒரு மண்ணு வேணாமா? இது நான் கட்டி வச்ச கூடு. பார்த்து பார்த்து சிறுக சிறுக சேர்த்து ஆசையா கட்டி காப்பாத்தின கூடுமா இது? இது உடைஞ்சிடக்கூடாதுமா. இந்த கூட்டை யாரும் பிரிச்சிடக்கூடாதுமா. ஏமா, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவன் இருக்கேன். வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல சுயநலத்துக்காக தப்பு பண்ணுவேன். எவனும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் தகுதி சூழ்நிலையும் பொறுத்து செய்யற தப்பு மாறுமே தவிர, நான் தப்பே பண்ணலைன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் சொல்லவே முடியாது. அப்படி தப்பு பண்ணவங்க எல்லாம் ஜெயிலில் தான் இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு பையா வெளியே இருக்க முடியாதுமா. அதுவும் பெரிய மனுஷங்க சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள வளைய வர்றாங்களே, இவங்கள முக்காவாசி பேரு தப்பு பண்ணிட்டு மேல வந்தவங்க தான். அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அவன் குடும்பம் அவன் கூட நிக்குது பத்தியா? அதாம்மா அவன் சேர்த்து வச்ச சொத்து. நான் வேஸ்ட்டுமா. ஏமா, இதுல எது தெரியுமா முக்கியம்? அவன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தானா இல்லையா, அதுதான் முக்கியம். ஒரு மனுஷன் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான்னா அவன் வெளியே இருக்கிறவன் ஜெயிலில் இருக்கிறவன் ஒண்ணுதாம்மா. ஆனா அவன் செஞ்ச தப்ப நியாயப்படுத்த முடிவு எடுத்துட்டான்னா ஜெயிலில் போட்டாலும் சரி தூக்குல போட்டாலும் சரி அவன் திருந்த மாட்டாமா. இந்த வீட்டு மருமகளுக்கு எல்லாம் ஜெயில ஏதோ துணி வெளுக்கிற இடமா நினைக்கிறாளுங்க. உள்ளதுக்கு போட்டா மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்தமா வெளியே வந்துடும் நினைக்கிறாளுங்க. ஜெயிலுங்கிறது இந்த மாதிரி 4 சுவர்தாம்மா, அம்பிடுதாம்மா. அதுல எதுவும் கிடையாது. இங்கேதான் எல்லாம் இருக்கு. ஏம்மா, என்னடா சாத்தான் வேத ஓதுன்னு நினைக்கிறியா? நீ எப்படி நினைச்சாலும் தப்பு இல்லம்மா. ஏன்னா பெத்த தாயே வெறுக்கிற அளவுக்கு நான் கரடு முரடா நடந்துட்டேன். ஏமா, நீ பெத்த பிள்ளைதான் நான். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நாக்கில் தேர்ந்தெடுவிட்டு எனக்கு பேச தெரியாது. மற்றவங்கள மாதிரியே எனக்கு வேஷம் போட தெரியல. இதுதான் நான். உன் மகன் ஆதி குணசேகர இவன் தான். ஆனால் இப்போ தோணுதுமா, நான் தனியாக உட்கார்ந்து இருக்கிறப்போ, தனியாக சாப்பிட்றப்போ, தனியாக யோசிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏமா, இம்புட்டு வருஷத்துல நான் தனியாக உட்காந்து சாப்பிட்டது இந்த 1 மாசமா தாமா. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுவோம். நீ எத்தனை தடவை உருண்டையை உருட்டி உருட்டி கொடுத்துருக்க. எல்லாத்தையும் அசப்போட அசப்போட அடைக்குதுமா, நெஞ்சு அடைக்குதுமா. ஏமா, நான் இப்ப உடைஞ்சு சொல்றேம்மா, எனக்கு இப்ப வாழ்றோம்னு ஆசை வந்துருச்சுமா. இப்பத்தான் எனக்கு வாழ்க்கையை பத்தின பிடிப்பே வந்திருக்கு. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு மனசுல அம்புட்டு ஆசைமா. ஆனா அதுக்கு என்ன கண்டாலே ஏதோ ஜென்ம விரோதியை பார்க்குற மாதிரி ஓடுது. சரி விடு. பெத்தவ நீயே என்னை வேண்டாத நினைக்கிறப்போ நான் யாரை சொல்லி என்ன ஆக போகுது? தப்பு பண்ணிட்டேம்மா, நிறைய தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட உடைச்சு ஒத்துக்கிறேம்மா. ஆனா எதையும் ஏன் சுயநலத்துக்காக செய்யலம்மா. இப்ப கூட நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்றது எதுக்கு தெரியுமாம்மா? எனக்கு என்னைக்கு தீர்ப்பு வரும்னு தெரியாது.
எல்லாம் நிறுவனமாயிட்டா தூக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க.